தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களே, அனைத்து மொழியினர்களே, இந்தியாவில் உள்ள அனைத்து மொழியினர்களே, நீங்கள் அறிவது திமுக திராவிட கட்சி மாபெரும் கட்சி, காங்கிரஸ் கட்சி மாபெரும் கட்சி. சென்னையிலே காங்கிரஸ் கட்சி தான் 60 ஆண்டுகளாக இந்த கட்சியில் காந்திக்கு பிறகு நேரு அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள் இவர்களெல்லாம் முன்னோடியாக இருந்து இந்தியாவை வீழ்த்தியிருக்கார்கள். இந்தியாவில் உடை இல்லாமல் கோமணமாக இருந்தார்கள். அவர்களுக்கும் துணி மில் என்று உருவாக்கி விவசாயிகளுக்கு நிதி கொடுத்து விவசாய ஏழை மக்களை, உழைக்கின்ற மக்களை, எல்லா தொழிலையும் பெருக செய்தது இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி தான். சிறு வியாபாரிகளுக்கும் லோன் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும், விவசாயிகளுக்கு 2006 கலைஞர் 7,000 கோடி தள்ளுபடி பண்ணினார். இதை மறக்க முடியாது. எல்லா கட்சியினருக்கும் கலைஞர் இலவச கடனை தள்ளுபடி பண்ணி குடும்பங்களை வாழ வைத்தவர் கலைஞர். இதை ஒருவரும் மறக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் நகைக்கடன் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் நமது தளபதி அவர்கள் 2021 ஆட்சி வந்த பிறகு நகைக்கடனை தள்ளுபடினார். இதெல்லாம் மறக்கக்கூடாது. இப்போ ஒவ்வொரு ஏழை குடும்பங்களுக்கும் 1000 ரூபாய், படிக்கிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிறார். தமிழ்நாடு முழுவதும் பஸ் கட்டணம் பிரி பெண்களுக்கு. இதையெல்லாம் ஒவ்வொரு தாய் குலமும் உணர்ந்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு குடும்பங்களும் உணர்ந்து பார்க்க வேண்டும். திமுக ஆட்சிதான் அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் முன்னேற்றி கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு ஏற்ற திட்டங்களை போட்டு மக்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறது. எல்லா மொழியினரையும் அரவணைத்து தேற்றி பலப்படுத்தி பாதுகாக்கிறது திமுக கட்சி தான். அதிமுக கட்சியில் 2019 கொரோனா வந்தது. அந்த கொரோனாவில் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் மாண்டு போனார்கள். திமுக கட்சி தான் திரண்டு எல்லாரும் எம்பிகள் எம்எல்ஏகள் திரண்டு மக்களுக்கு அங்கங்கே ஊசி போட போராட்டம் பண்ணி ஊசி போட்டார்கள். ஊசி போட்டு மக்களை காப்பாற்றினார்கள். 2021 திமுக ஆட்சி முதல்வர், நமது இளைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு தமிழ்நாட்டில் கொரோனாவே ஒழிக்கப்பட்டது. கொரோனா ஒழித்து எல்லா மக்களும் வாழ்வு உயிர் கொடுத்து வாழ வைத்து எல்லா தொழிலும் இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியிலே லாக்டவுன் போட்டு எந்த தமிழ்நாட்டின் நடமாடமே இல்லாதபடிக்கு மக்கள் உணவுக்கு கஷ்டப்பட்டார்கள். பசி பட்டினியை கடந்து பாடினார்கள். அந்த உயிர் கொடுத்தது திமுக கட்சி தான். இதை தமிழ்நாட்டு மக்களே நீங்கள் மறந்துவிடக்கூடாது.